துலாம் ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான். இந்த மாசத்துக்கு அதிபதி, வைகாசி மாசத்துக்கு அதிபதியும் சுக்கிர பகவான். நீங்க தாங்க டாப்பு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்கார பெண்களை கெட்ட நீங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? உழைச்சி கொடுக்கக்கூடிய ஜாதகம். ஆனா ஒரு கட்ட காலத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்யாண காட்சிகள் நடந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்ல பிரியக்கூடிய தருணங்கள் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் உலகத்தையே தரணியே ஆளக்கூடிய தருணம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. 100க்கு 100 அடிச்சு சொல்றேன். ஒரு ஜட்ஜு ஒரு அட்வொகேட் ஆயிடுவார். ஒரு சாதாரண காவல்துறையில் இருக்கிறவங்க உயர் பதவி போயிடுவீங்க. சாதாரண கலைத்துறையில பிரகாசிக்கிறவங்க உச்ச நிலைமைக்கு போவீங்க. சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்பரேட்டர்ஸ் எல்லாமே பெரிய லெவலுக்கு போவீங்க. கோடி கணக்குல பணங்கள் வரக்கூடிய மாதம். உற்றார் யார் உளரோ இந்த உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான். இந்த மாசத்துக்கு அதிபதி, வைகாசி மாசத்துக்கு அதிபதியும் சுக்கிர பகவான். நீங்க தாங்க டாப்பு. ஏன்னா நீங்க செய்யற வேலைகளோ இல்ல படிக்கிற குழந்தைங்களோ படிச்சு பண்புள்ள ஒரு தன்மை வரக்கூடிய ஒரு நேரங்காலம் உங்களுக்கு தான் உண்டு. காசு பணத்துல செழிப்பா வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. எப்படி நம்ம சம்பாதிப்பீங்க? ஃபேன் காத்து கீழே கஷ்டப்பட்டு கல்லு மண்ணெல்லாம் சுமக்க மாட்டீங்க. அந்த ஸ்கில்ஸ் இருக்கு பாருங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். வியாபார நுணுக்கம், எப்படி இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் உண்டு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆணின் தன்மையில இருப்பீங்க. அதிகார தோரணையா இருப்பீங்க. அன்புக்கு பண்புக்கு தான் அடிபணிஞ்சு போவீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணிய மாட்டீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சுக்கிரனுக்கு அதிபதியா இருந்தாலும் துலாம் ராசின்னு கேட்குறது ஒரு நீதிமான். நீங்க டாக்டருக்கும் வரலாம், வக்கீல் தொழிலும் பண்ணலாம், கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம். துலாம் ராசிக்கார பெண்களை கெட்ட நீங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? உழைச்சி கொடுக்கக்கூடிய ஜாதகம். ஆனா ஒரு கட்ட காலத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்யாண காட்சிகள் நடந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்ல பிரியக்கூடிய தருணங்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு வரும். ஆனா அந்த ஒரு சில ஜாதகம் உச்ச நிலைமைக்கு போகும். பெரிய லெவலுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் துலாம் ராசிக்காருக்கு உண்டு. ஆனா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க பாருங்க துலாம் ராசிக்காரங்க. ஒரு 25, 27 அவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிஞ்சு போகக்கூடிய தன்மையும் நிறைய உண்டு. ஆசை பாசம் பண்பு நிறைஞ்சவங்க துலாம் ராசிக்கார பெண்கள். வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்களோட அதிகார தோரணையால வாழக்கூடிய தருணம் துலாம் ராசிக்காரங்க. அவங்கள மதிங்க. துலாம் ராசிக்கார பெண்களை மதிச்சு நடந்தீங்கன்னா போதும். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைங்கிட்டு டிவைஸ் ஆகும். அப்படியாப்பட்டதெல்லாம் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனா துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு கால தாமதமா தான் திருமணம் நடக்கும். இது விதி. துலாம் ராசிக்கார ஆண்களை கெட்டுறதுக்கு மற்ற பெண்கள் பயப்படுவாங்க. ஏன்னா இது ராட்சச ஜாதகம். ஆனா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரங்க உச்ச நிலைமை அடைஞ்சிருவீங்க. அந்த பொண்ணு அடிபணிஞ்சு தான் இருக்கணும். உங்க வாழ்க்கைக்கு ஏற்றத்துக்கும் தாழ்வுக்கும் துலாம் ராசிக்கார ஆண்களுடைய மனைவி தான் முன் உதாரணம். உங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை அதை படிக்க வச்சு பண்புள்ள பிள்ளைங்களை ஆக்கி உங்களுடைய நஷ்ட கஷ்டத்திலையும் பங்கு கொள்ளக்கூடிய உத்தமி புதல்விங்க துலாம் ராசிக்காரர்களுடைய மனைவிகள். ஆனால் இந்த 15 வருஷமாவே நீங்கள் நஷ்டமும் கஷ்டமும் தான் பட்டிருக்கணும். 10 வருஷமாவே நஷ்டமும் கஷ்டமும் தான் பட்டிருக்கணும். அவமானமும் பட்டிருக்கணும், அவஸ்தையும் பட்டிருக்கணும், பல சட்ட சிக்கல்களையும் நீங்க சந்திச்சிருந்திருக்கணும். நிறைய பேருடைய கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய தன்மையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. நிறைய பேர் சிறைவாசமே போயிருப்பீங்க கோபத்தினால, கடன்னால. பல பேர் வீடை இழந்திருப்பீங்க, மண்ணை இழந்திருப்பீங்க, நகநட்டை இழந்திருப்பீங்க,
கட்டின மனைவியவே இழந்திருப்பீங்க. இது விதி. அரசியல்ல உச்ச நிலைமையில இருக்கக்கூடிய தன்மையில உடனே உடையவங்க கூட தர டிக்கெட் ஆயிருப்பீங்க. எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்சியா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரங்க தர டிக்கெட்டா வந்திருக்கக்கூடிய தருணம் உண்டு. ஏன்? மனைவி இருந்தும் மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் உடையக்கூடிய தன்மை உடையவங்க நீங்க தான். ஏன்னா சுக்கிரன் உச்சமா இருக்குல்ல. ஒரு உதாரணத்துக்கு துலாம் ராசிக்காரர்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸோ இல்லைன்னா ஒரு ஸ்டோர்ஸோ இல்லைன்னா ஒரு ஷோரூமோ வச்சுருக்காங்கன்னா, அந்த ஷோரூமில் பணிபுரியக்கூடிய பெண்கள்கிட்ட சல்லாப புத்தி இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு. இது விதி. அந்த சல்லாப புத்திலாம் இல்லாமல் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுத்து மனைவியோட அரவணைச்சு வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கும். ஏன்னா சனி பரமாத்மா நீதிமான், ரொம்ப கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்காரங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு, குஷ்டம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு, ஸ்கின் அலர்ஜி இருக்கு, வயிறு வீக்கமான நோய் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருங்காலத்து மாதத்தில். ஏன்னா ரோக சனி உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்து சம்பாதிக்கிற காசை தானம் பண்ணுங்க. மனைவி மக்களோட ஷேர் பண்ணி சந்தோஷமாக ஒரு கோயில் குளத்துக்கு கொடுத்து தெளிவான அமைப்பில் இருந்தால் நீங்கள் கோயில் கட்டக்கூடிய தன்மை வரும், கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய தன்மை வரும். இப்படி லைஃப்பை ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய மாதங்கள் மேலே உண்டு. சுக்கிரன் உச்சமாக இருக்குது. ஏதாவது பெண் மோகங்கள் இருந்தால் மாட்டிக்குவீங்க. நீங்கள் மண்ணு மேலே மோகம் படுங்க, பொண்ணு மேலே மோகம் போடுங்க, பெண் மேலே மோகம் படாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் உலகத்தையே தரணியே ஆளக்கூடிய தருணம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. 100க்கு 100 அடித்து சொல்கிறேன், ஒரு ஜட்ஜு ஒரு அட்வொகேட் ஆகிடுவார். ஒரு சாதாரண காவல்துறையில் இருக்கிறவங்க உயர் பதவி போயிடுவீங்க. சாதாரண கலைத்துறையில் பிரகாசிக்கிறவங்க உச்ச நிலைமைக்கு போவீங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்பரேட்டர்ஸ் எல்லாமே பெரிய லெவலுக்கு போவீங்க. கோடி கணக்கில் பணங்கள் வரக்கூடிய மாதம் இதுதான். இன்னும் ஒன்று இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுடைய பசங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமும் இதுதான். துலாம் ராசிக்காரங்களுடைய பசங்களுடைய குழந்தைகள் வரக்கூடிய தருணமும் இதுதான். காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரங்களை ஆணாக இருந்தீங்கன்னா அதாவது பெண் குழந்தை மேலே பாசமாக இருப்பீங்க. ஆனால் துலாம் ராசிகள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆண் குழந்தைங்க மேலே பாசமாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க மேலே ஒரு கோபம் இருக்கும். அவங்களுடைய தன்மை உங்களுக்கு கீழே அவங்க இல்லையேன்னு சொல்லக்கூடிய தன்மையில் அவங்கள நீங்கள் வெறுப்பீங்க. இருந்தாலும் சொத்து பத்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த மாதம். துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மனைவியை மட்டும் நேசிங்க, மனைவிக்கு அன்பு செலுத்துங்க, உச்ச நிலைமைக்கு போவீங்க. மாற்றமே ஏற்படணும் துலாம் ராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.